கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விதித்த தடைக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்கிறார். மாரிச்சாமி, யார் தரப்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது? நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க? பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழக அரசு விதித்துள்ள தடையை நீக்க வேண்டும் என குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வில்வங்கோட்டை சேர்ந்த லிபின் பொன்னுசுவாமி லீலா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்றதில் தமிழக அரசு தரப்பில் விரிவான பதில் மனுவை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விலவங்கோட்டை சேர்ந்த விபின் பொன்னுசாமி லீலா மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு விதித்த தடையை கனிம வள இயக்குநரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படி கேட்டிருக்காங்க. இந்த மனு நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் இந்த உத்தரவு அரசியல் அமைப்பிற்கு எதிரானது. ஏற்கனவே குஜராத்தில் பிறப்பிக்கப்பட்ட இது போன்ற உத்தரவை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது. முறையாக அரசிடம் அனுமதி பெற்ற குவாரியில் இருந்து எடுக்கப்பட்ட மணலை கொண்டு செல்ல இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் முறைப்படுத்தும் நோக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக 3 மாதங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. அதை எடுத்து நீதிபதிகள் இங்கு முறைப்படுத்தும் நோக்கத்திற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அரசுக்கு அதிகாரம் உள்ளது. மனுதாரர்கள் கனிமங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்பவர்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிக்கு உட்பட்டு குவாரி செய்யப்படுகிறது என்பது எப்படி தெரியும்? இது போன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள் நீதிபதி. வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் விரிவான பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும், விரிவான பதிலை மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.